இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். துபாயில் உயிரிழந்த நடிகை ஸ்ரீதேவியின் உடலை இந்தியா கொண்டு வருவதில் மேலும் காலம் தாமதமாகியுள்ளது. இதனிடையே ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூரிடம் விசாரணை ஏதும் நடத்தவில்லை என்றும் அவரிடம் வாக்குமூலம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக துபாய் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். உறவினர் இல்ல திருமண விழாவுக்காக துபாய் சென்ற நடிகை ஸ்ரீதேவி சனிக்கிழமை இரவு உயிரிழந்தார். மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக தகவல் வந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஸ்ரீதேவி குளியல் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவரது ரத்த மாதிரியில் மது கலந்திருந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் ஸ்ரீதேவி மரணம் தொடர்பான விசாரணை துபாய் நாட்டின் அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் ஸ்ரீதேவியின் உடலை முறைப்படி உறவினர்களிடம் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை. இதனிடையே ஸ்ரீதேவியின் மரணம் தொடர்பாக அவரது கணவரிடம் வாக்குமூலம் மட்டுமே பதிவு செய்ததாகவும் விசாரணை ஏதும் நடத்தப்படவில்லை என துபாய் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். அதே நேரத்தில் ஸ்ரீதேவி தங்கியிருந்த ஹோட்டல் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துபாயில் இறந்த வெளிநாட்டினரை தாய்நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு 2 முதல் 3 நாட்கள் வரை ஆகும் என துபாய்க்கான இந்திய தூதர் நவ்தீப் சூரி தெரிவித்துள்ளார்.